வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டீ வடிகட்டி வந்து ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி அழுக்காயிடும். நம்ம தேய்ச்சாலுமே நம்ம கண்ணுக்கே தெரியாமல் தோள்கள் வந்து அந்த ஹோல்ஸில் வந்து தங்கிரும். அது அப்படியே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். இந்த அழுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கவே முடியாது. அதாவது பின்னு வச்சு ரொம்ப மணிக்கணக்கில் இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேய்ச்சாலுமே இது வந்து போகாது. இதை எப்படி ஈஸியாக நம்ம எடுக்கலாம், பின்னுலாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் இதை க்ளீன் பண்ணிடலாம். அதை எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது இந்த 2 பொருள் மட்டும்தாங்க. ஒரு பேப்பரும் ஒரு தீக்குச்சியும் இருந்தால் போதும். இதை சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. வந்து பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நான் கழுவிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், அதில் நம்ம வந்து எரிக்கும் போதே அதில் உள்ள அந்த இதெல்லாம் வந்து அழுக்கெல்லாம் எப்படி கொட்டி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போது நம்ம அந்த இதெல்லாம் தீயில் எரிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சிங்களா? எந்த அளவுக்கு பாருங்கள் க்ளீனாக இருக்குன்னு. முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை பார்த்துட்டிங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.